நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு காணொலி பார்க்க இருக்கோம். என்ன அப்படின்னா, UPSCயினுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற நாம TNPSC எக்ஸாம் எழுதலாமா, குறிப்பாக TNPSCயினுடைய குரூப் 2 தேர்வு வந்து எழுதலாமா அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, நம்ம UPSCக்கு படிக்கிறோம், அதுவே UPSC எக்ஸாமே மட்டுமே எழுதலாம், எதுக்கு நம்ம டைவர்ட் ஆகி வேறு ஒரு எக்ஸாம் எழுதணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரே எக்ஸாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே UPSC எக்ஸாம் வேறு, TNPSC எக்ஸாம் வேறையா, அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம். UPSCக்கு நம்ம படிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் அடிப்படையில் நம்ம புக் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். TNPSCன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் படிக்கணும் இல்லையா? அப்போ நாம் படிக்கிற எதுவுமே அதில் வராதா, இல்லை நாம் படிக்கிறது தான் அதில் வருமா அப்படின்னு இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான சிலபஸுமே நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினுடைய ப்ரிலிம் சிலபஸையும் TNPSC குரூப் 2ஓட ப்ரிலிம் சிலபஸையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த காணொலியில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த TNPSC எக்ஸாம் எழுதுறது மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, அட்வான்டேஜ் UPSC ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை நாம் பார்ப்போம். UPSC நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு, அந்த தேர்வு வந்து நாம் 3 ஸ்டேஜஸில் தான் நம்ம எழுதுகிறோம். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வு நம்ம எழுதுவோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸ் தேர்வு எழுதுவோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ நாம் எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த TNPSCனுடைய குரூப் 2 தேர்வும் 3 லெவலில் தான் இருக்குது. ஒன்று முதல்ல ப்ரிலிமினரி தேர்வு, அது கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ் எக்ஸாம் போவாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க ஓரல் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ அப்படிங்கிறது இதில் அட்டன் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நிலையான தேர்வு தான் ரெண்டுக்குமே இருக்குது. பட் ஆனால் UPSC அளவுக்குலாம் TNPSC குரூப் 2 வந்து அவ்வளோ சிலபஸ் வந்து வேஸ்ட்டு கிடையாது, இது ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். இப்போது மெயின்ஸ் எக்ஸாம் வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு, அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமா, நம்ம UPSC சிலபஸ் ப்ரிலிம்ஸும் இந்த குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போது பார்ப்போம். இந்த குரூப் 2 எக்ஸாம் கேட்கக்கூடிய அந்த 200 கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்விகள் வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அதிலிருந்து கேட்பாங்க. பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்திலேருந்து 100 கேள்விகள் வந்து அதிலிருந்து கேட்பாங்க. 25 கேள்விகள் வந்து மென்டல் எபிலிட்டியிலேருந்து கேட்பாங்க, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மென்டல் எபிலிட்டியிலேருந்து 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி 75 கேள்விகள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் GSலேருந்து கேட்பாங்க. இப்போ நம்ம UPSC எக்ஸாமுக்கு படிக்கிற நம்மளுக்கு புதுசாக நம்ம படிக்க வேண்டியது இந்த 100 தமிழ் மட்டும்தான், ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அது மட்டும்தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மென்டல் எபிலிட்டி அண்டு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே நம்ம UPSCக்கு படிக்கிற அதே தான், UPSC எக்ஸாமுக்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதே GS தான் அப்படியே TNPSC எக்ஸாமுக்குமே வரும். அதே மாதிரி நம்ம CSAT பேப்பருக்கு படிக்கக்கூடிய CSATக்கு நம்ம கண்டிப்பாக ஆப்டிடியூட் வந்து படிப்போம். LCM GCD ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்புறம் நெட்ட டாபிக் இருக்குது, அந்த டாபிக் நம்ம UPSC கூட நம்ம நிறையா படிக்கிறோம். ரீசனிங்லாம் வந்து TNPSC எக்ஸாமுக்கு வரவே வராது, ஆப்டிடியூட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க சிலபஸில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அந்த ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறோம். TNPSCயோட ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 10 யூனிட் இருக்கும், அந்த 10 யூனிட்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க, ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் எல்லாமே கேட்பாங்க. நம்மளும் இந்தியன் ஹிஸ்ட்ரி UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மொமெண்ட் கேட்பாங்க, இந்தியன் நேஷனல் மொமெண்ட்டும் UPSC எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம். ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா கேட்பாங்க, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவும் நம்ம UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறோம். இந்தியன் பாலிட்டியிலேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி சொல்ல வேணாம், முக்கியமான ரோல் வந்து UPSC எக்ஸாமில் ப்ளே பண்ணுது, அதனால் இந்தியன் பாலிட்டியும் நாம் படிக்கிறோம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து குரூப் 2 எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸும் நாம் UPSC எக்ஸாமுக்கு படிக்கிறோம். என்விரான்மெண்ட் எக்காலஜி அதிலிருந்தும் குரூப் 2 எக்ஸாமில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க, அதுவுமே நாம் படிக்கிறோம். பிறகு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு ப்ரிலிம் சிலபஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் சயின்ஸும் நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த 75 கேள்விகள் வந்து நம்ம UPSC எக்ஸாமுக்கே படிக்கிறோம். இதில் ஒரு 2 டாபிக் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கும், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படின்னு ஒரு 2 டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க TNPSCயில். அந்த 2 டாபிக் மட்டும்தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த 2 டாப்பிக்குமே ஒன்றும் கிடையாது. இந்த டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய வரலாறு தான் அதில் இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அப்புறம் இந்த தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த திருக்குறள் போன்ற ஒரு சில டாப்பிக்கும், நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நம்ம படிக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்த கேள்விகள் தமிழகத்துக்கு மட்டும் குறிப்பிட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து இருக்கும். எனவே இதையுமே நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் TNPSCக்குன்னு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் தமிழும் அந்த யூனிட் 8, 9 அந்த 2 டாபிக் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக. வேறு எதுவுமே வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே UPSC சிலபஸில் இருக்குது, நம்ம அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு UPSC சிலபஸ் நம்ம பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்ம UPSCயில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், அதே தான் TNPSC எக்ஸாமுக்கும் சேம் டிட்டோ அதே தான் வரும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நான் சொன்ன மாதிரி
நம்ம யூபிஎஸ்சிக்கும் அது படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதுவும் அப்படியே தான் இருக்குது. ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அதுவும் அப்படியே தான் இருக்குது. இந்தியன் பாலிட்டி அதுவும் அப்படியே தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ்னு நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கிறோம், அதுதான் குரூப் 2க்கு இருக்க போகுது. என்விரான்மெண்ட்டும் சேம் அதே தான். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு யூபிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய டாபிக் என்ன டாபிக் இருக்கும், யூபிஎஸ்சிக்கு வந்து இருக்கக்கூடிய நிறையா இப்போ நம்ம ஜியாகிரஃபிலாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம வேர்ல்டு ஜியாகிரஃபிலாம் படிக்கிறோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கிடையாது. யூபிஎஸ்சி சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்ப, ப்ரிலிம்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு பகுதி மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2க்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதுக்கு படிக்கணும், அதுக்கு தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் தான். அதனால் வந்து அந்த எஃபோர்ட் போகிறது வந்து ஒர்த்து தான். அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டுமே நான் கொண்டு போக ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து படிக்கலாம். அதே மாதிரி அந்த 25 கேள்விகள் மேக்ஸ் கேட்குறாங்க. சிசாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு டாபிக் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் யூபிஎஸ்சியில் வந்து இவ்வளோ டாபிக் இருக்குது. இவ்வளோ டாப்பிக்கில் இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் வந்து குரூப் 2 எக்ஸாமில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்ம சிசாட்டில் வந்து நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம ஓவர்வியூவாக பார்த்தப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, அந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது 75 கேள்விகள் வந்து கேட்குறாங்க குரூப் 2க்கு. அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கேள்விகள் வந்து குரூப் 2 தேர்வுக்கு வந்து கேட்குறாங்க. இது ரெண்டுமே நாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியதான். அந்த 100 கேள்விகள் அந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்கக்கூடிய அந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். அதில் இருக்க அதே கண்டென்ட் தான் இதில் இருக்குது. இது அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் யூபிஎஸ்சிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து சேம் தான். யூபிஎஸ்சிக்கு படித்தாலும் இப்போ பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாஸே சேம் தான். பேட்டில் ஆஃப் பக்சர் சேம் தான். பானிபட் போர் ரெண்டுக்குமே வந்து சேம் தான். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் நம்ம கங்கை வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அதே தான் டிஎன்பிஎஸ்சியும் படிப்பாங்க. இதுலேயுமே எந்த மாற்றமே ஒன்றுமே இருக்காது. இப்போ இந்தியன் பாலிட்டியில் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் அதுதான். யூபிஎஸ்சிக்கு இருக்க தான் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்க போகுது. அதனால் அது வேறு இது வேறு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு படிக்காமல் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் ரெண்டுமே வந்து சேம் தான். குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா புதுசாக படிக்க வேண்டிய டாபிக் வந்து அந்த ஜென்ரல் தமிழ் அல்லது ஆங்கிலம். அந்த ஜென்ரல் தமிழ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஜென்ரல் தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இது வந்து நாம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதம் வந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த புக்ஸ் வந்து படிச்சிடலாம். இதுக்கான பேசிக் சோர்ஸாக இந்த ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பேசிக் சோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு TNSCERT தான் வந்து இருக்குது. TNSCERT ஸ்கூல் புக் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேம் அலாங் வித் யூபிஎஸ்சி படிக்கிறப்பயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2 எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை இது வரைக்கும் நான் பண்ணதில்லை இப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த தமிழ் நான் சொன்னபடி அந்த தமிழ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூனிட் 9 அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒரு சில கேள்விகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 2 எக்ஸாம் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா UPSC ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன். UPSC எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருங்க. அட் த சேம் டைம் குரூப் 2 எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நான் ஒரே ஃபோக்கஸில் தான் இருக்கேன், என்னுடைய மைண்ட் வந்து மாறிடக்கூடாது, வேறு மாதிரி போயிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே போகாது. அதுவுமே எக்ஸாம் தான். அதே எக்ஸாம் அந்த பணி வேலைகள் எல்லாமே வந்து சேம் தான். எதுலேயுமே வந்து ரெண்டுக்குமே வந்து மாற்றம் இருக்காது. இப்போ நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பேக்கப் பிளான், ஒரு நல்ல ஒரு ஜாப் தான். ஸ்டார்டிங் சேலரியே குரூப் 2லாம் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணால் குரூப் 2 குரூப் 2 அப்படின்னு 2 இருக்குது. குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணுறப்ப நியர்லி 40,000 கிட்ட 30,000க்கு மேலே தான் வந்து சேலரி வருது. அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பேக்கப் பிளானாக இருக்கும். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். பட் அந்த பாஸ் ரேஷியோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கப் பிளான் தான். ஏன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறப்பே நிறைய நல்ல போஸ்ட்லாம் இருக்குது. ஆர்ஐ இருக்குது, முனிசிபல் கமிஷனர் கூட விட்டுடலாம். அது ஒரு டாப்பில் மார்க் எடுத்தால் தான் வர முடியும். பட் கீழேயுமே சப் ரிஜிஸ்டர், ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த நிறையா போஸ்டிங் இருக்குது. குரூப் 2 போனாலும் அசிஸ்டண்ட் நிறைய நல்ல போஸ்டிங் வந்து இந்த குரூப் 2 வந்து இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு பேக்கப் பிளான் தான். இந்த தேர்வுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு ஃபினான்சியல் சூழ்நிலை வந்து இருக்கும். இந்த வருடமே வேலைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் கூட ஒரு கட்டாயம் இருக்கலாம். வேறு வகையான ஒரு நிர்பந்தம் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரைவேட் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் 8 மணி நேரம்னு சொன்னால் கூட நம்ம எவ்வளோ நேரம் ஆகும் வேலை பார்க்குறது, அப்படிலாம் நிறையா பிரச்சனை. ப்ரைவேட்டுக்கு போகிறப்போ நிறையா இஷ்யூ இருக்குது. பட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால் இது வந்து ஒரு நல்ல பேக்கப் பிளானாக கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து இருக்கும், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து ஒரே துறை தான். இப்போ வேலை கிடைச்சாலுமே வேறு துறையில் போய் வேலை பார்க்கல. யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பீங்க. என்ன அது ஒரு மாவட்ட ரீதியில் இருக்கும். பட் இது ஒரு தாலுகா ரீதியில், ஒரு நகராட்சி ரீதியில் இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். பட் அந்த துறைகள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் வந்து சேம் தான். அதே மாதிரி பணி
நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணி என்ன இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோமோ அதே பணி தான் இருக்கும். அது வந்து ஒரு மாவட்டத்தை நான் சொன்னபடி அது கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கும். பட் இது ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸை நீங்கள் இது பண்ணுற அதில் போய்ட்டு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து ரொம்ப அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. வேறு துறையில் போகிற மாதிரியும் நினச்சிக்க வேண்டியதில்லை. ரெண்டுமே வந்து சேம் தான். அதே மாதிரி மக்கள் பணி அப்படிங்கிறதும் மாறாது. நிறையா பேருக்கு இப்போ யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு என்ன காரணம் இருந்தாலும் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து இணைவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வச்சுருக்காங்க. யூனியன் பப்ளிக் ஜாப் கமிஷன் வைக்கல. ஏன்னா அது ஒரு ஜாப்னு யாரும் சொல்கிறதில்ல. அது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ன்னு தான் சொல்கிறோம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபு, இந்தியன் போலீஸ் ஜாப்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சேவை. அதே மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது அந்த மக்கள் பணி அப்படிங்கிறது மாற போகிறது. அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது மாறாது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஜாப்பு தான். அதனால் யூபிஎஸ்சி படிக்கிற நாம் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால வந்து எந்த ஒரு மாற்றமே எந்த ஒரு வகையிலையும் இது வந்து டீவியேட் வந்து பண்ணாது. நீங்கள் இந்த படிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம படிக்கிறது வந்து வீணாகாது. இதுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறது வந்து ஓகே தான். இதுலக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம், அந்த படித்தது வந்து வீணாக போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து வருது, ஒரு 1 இயர் நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல பேக்கப் பிளானாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஜாபாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டடி பிளான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் நான் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.